வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உயிர் வளமும் மனவளமும் என்ற தலைப்பின் கீழ் காயக்கல்ப தத்துவத்தின் தத்துவம் பற்றி கேள்வி பதில்களை பார்க்கலாம். 3வது பகுதி, காயக்கல்ப பயிற்சியின் அவசியம். மனிதனின் 6வது அறிவிற்கு இயற்கையின் நியதிகளை உணர்ந்து அதை ஓரளவு வெல்லும் ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை பயன்படுத்தி உயிர் உடலில் இருந்து பிரியும் வேகத்தை கட்டுப்படுத்தி கொண்டால் மரணத்தை நீண்ட நாட்கள் தள்ளி போடலாம், முதுமையை தள்ளி போடலாம், இளமையோடு வாழலாம், நோயில்லாமல் உடல் நலத்துடன் வாழலாம். காயக்கல்ப பயிற்சியின் மூலமாக வித்து சுழற்சியையும் ஏற்படுத்த இயலும். காயக்கல்ப பயிற்சி முறைகள் யாவை? காயக்கல்ப பயிற்சி 1 அஸ்வினி முத்திரை, 2 ஓஜஸ் மூச்சு என்ற 2 வகை பயிற்சிகளை கொண்டது ஆகும். அஸ்வினி முத்திரையின் இன்னொரு பெயர் நரம்பு ஊக்க பயிற்சி. அதாவது முதுமையை தடுக்க ஒவ்வொரு நாளும் தளர்ச்சியுறும் நரம்புகளை பயிற்சியினால் ஊக்குவித்து கொண்டிருக்க வேண்டும். எனவே இதற்கு நரம்பூக்க பயிற்சி என்ற பெயரும் உண்டு. அஸ்வினி முத்திரை என்பது ஆசன வாயை சுருக்கியும் தளர்த்தியும் ஆசிரியர் குறிப்பிடுகின்ற எண்ணிக்கையில் செய்ய வேண்டும். அஸ்வினி என்பது குதிரைக்கு பெயர், முத்திரை என்பது அடையாளம். சாணை வெளியிட்ட பிறகு மற்ற விலங்குகளை விட குதிரை தெளிவாக ஆசனவாயை சுருக்கியும் விடுத்தும் செய்யும். அதுபோன்று ஆசனவாயை சுருக்கியும் விடுத்தும் செய்யக்கூடிய பயிற்சியே அஸ்வினி முத்திரை என்பதாகும். அஸ்வினி முத்திரை பயிற்சியை செய்யும் பொழுது ஏற்படும் மாற்றம். வித்து கமலத்தில் கடைசல் போன்ற ஒரு இயக்கம் ஏற்படுகிறது. விந்துநாதம் பதங்கப்பட்டு கெட்டிப்படுத்தப்படுகிறது. பாலில் மேலாக ஆடை வருவது போல செறிவூட்டப்பட்ட உயிர் துகள்களும் ஜீவகாந்த சக்தியும் பிரித்து எடுக்கப்படுகின்றன. மூலாதாரத்தை சுற்றியுள்ள நரம்புகளும் ஊக்கம் பெறுகின்றன. ஓஜஸ் மூச்சு என்பது அஸ்வினி முத்திரையோடு ஓஜஸ் மூச்சு என்ற பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியை நல்ல முறையில் ஆசிரியர் விளக்கியும் செய்தும் காட்டுவார். ஓஜஸ் மூச்சு போடும் பொழுது ஏற்படும் மாற்றம். செறிவூட்டப்பட்ட உயிர் சக்தியும் ஜீவகாந்த சக்தியும் மூலாதாரத்திலிருந்து மூளை சிற்றறைகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு உடல் முழுவதும் உள்ள சிற்றறைகளுக்கு பரவ விடப்படுகிறது. வித்து கெட்டிப்பட்டு தூய்மை அடைகிறது. உயிர் துகள்கள் எப்போது தூய்மை அடைகின்றன? அஸ்வினி முத்திரை செய்கின்ற போது விந்துநாதம் நன்கு கடையப்பட்டு திணிவு பெற்ற உயிர் துகள்கள் மேலே வந்து மிதக்கும். தயிரை கடந்தால் வெண்ணெய் மிதப்பது போல மேலே வந்து மிதப்பது போல. அச்சமயம் ஓஜஸ் மூச்சு போடும்போது அதிக அளவில் இறைத்துகள்கள் எனும் ஜீவகாந்தமும் உயிர் துகள்களும் முதுகுத்தண்டு வழியாக மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு உடல் முழுவதிலும் உள்ள அனைத்து சிற்றறைகளுக்கும் பரவவிடப்படுகின்றன. இதனால் உயிர் துகள்கள் தூய்மை அடைகின்றன. அஸ்வினி முத்திரை பற்றிய சிவவாக்கிய பாடல். மூலமாம் குளத்தினில் முளைத்து எழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுப்பீரேல் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. சிவவாக்கிய பாடல். காயக்கல்ப பயிற்சி எந்தெந்த நிலைகளில் செய்ய வேண்டும்? காயக்கல்ப பயிற்சிகளை நின்று செய்வது, உட்கார்ந்து செய்வது, படுத்துக்கொண்டு செய்வது என்று வேறுபட்ட நிலைகளில் முறையாக கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். காயக்கல்ப பயிற்சி செய்வதற்கு தேவையான காலம் 10 நிமிடங்கள் போதும். காலையில் 4 நிமிடம், மாலையில் 4 நிமிடம், இரவில் 2 நிமிடம் என்று மொத்தம் 10 நிமிடங்கள் இப்பயிற்சியை செய்து விட்டாலாம். இந்த 10 நிமிட காயக்கல்ப பயிற்சியால் வாழ்நாள் நீடிக்கின்றது, இளமையோடு இருக்க முடிகின்றது, நோயின்றி வாழ முடிகின்றது. அஸ்வினி முத்திரையின் சிறப்பு. உடல் சோர்விற்று இருக்கும்போது அஸ்வினி முத்திரை மட்டும் செய்வதால் உடல் சுறுசுறுப்பு அடையும். காயக்கல்ப பயிற்சியின் மூலம் பெண்களுக்கான சிறப்பு பயன்கள். பெண்கள் காயக்கல்ப பயிற்சியோடு மான் பயிற்சி என்ற சிறப்பு பயிற்சியையும் செய்து வந்தால் கருப்பையில் உள்ள குறைகள் நீங்குகின்றன. தலைவலி, இடுப்பு வலி, வயிற்று வலி, மயக்கம், வாந்தி, பேதி இவை இல்லாத மாதவிடாய் அமைகிறது. மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கப்படுகிறது. காயக்கல்ப பயிற்சியை செய்யும் பொழுது அதிக பயன்கள் எப்பொழுது கிடைக்கும்? உணவு உண்ணத் தொடங்கும் முன்பும்
நீர் அருந்தும் முன்பும் காலையில் மாலையில் செய்யும் இரவில் செய்யும் காயகல்ப பயிற்சியோடு சேர்த்து செய்ய அதிக பலன்கள் கிடைக்கின்றது. காயகல்ப பயிற்சியை சுயமாக கற்றுக்கொள்ளலாமா? காயகல்ப பயிற்சி தகுதி வாய்ந்த ஆசிரியரிடம் நேரடியாக முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். காயகல்ப பயிற்சியின் பயன்கள். காயகல்ப பயிற்சி செய்வதால் நோயில்லாமல் வாழலாம், இளமையோடு இருக்கலாம், முதுமையை தவிர்க்கலாம், மரணத்தை தள்ளி போடலாம். நாளுக்கு நாள் அறிவு மேலோங்கி மெய்ப்பொருள் விளக்கம் ஏற்படும். நீண்ட காலமாக நிலவி வரும் நோய்கள் படிப்படியாக குணமடைந்து உடல் நலமுறும். பெண்களுக்கு மாதவிடாய் சிக்கல்கள் நீங்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், உடல் நலமும் அறிவு வளமும் உடைய குழந்தைகள் உண்டாவார்கள். எல்லோரும் விளக்கம் பெற வேண்டிய கல்வி பாலுணர்வு கல்வி, ஆன்மீக மேம்பாட்டு கல்வி. இந்த இரண்டு பொருள் பற்றி எல்லோரும் விளக்கம் பெற வேண்டும். பிறப்பும் இறப்பும் பற்றிய மகரிஷி அவர்களின் கருத்து. பிறப்பும் இறப்பும் வித்து கழுவில்தான் என்று குறிப்பிடுகிறார் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி. வித்து கழிந்த இடத்திலேதான் பிறப்பு உண்டாகிறது. அவ்வாறே வித்து முழுமையாக கழிந்த இடத்திலேதான் மனிதனுக்கு இறப்பு உண்டாகிறது. நமது உயிரை தாங்கிக் கொண்டிருக்கும் பொருள். உயிர் என்பது உடலையொட்டி இருக்கின்ற போதிலும் வித்துதான் அந்த உயிரை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாகும். இல்லறம் அல்லது நல்லது அன்று என்று பெரியவர்கள் கூறுவது ஏன்? இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று பெரியோர்கள் இல்லற வாழ்வை சிறப்பாக சொல்லியுள்ளனர். சமுதாயத்தின் முன்னேற்றம் இல்லற வாழ்வை ஒட்டியே அமையும், அதனால் அவ்வாறு கூறியுள்ளனர். ஓகே. திருமணம் என்பது பெற்றோர்களுடைய ஒப்புதல், சமுதாய ஒப்புதல், அரசாங்க ஒப்புதல் இவற்றை பெற்று இம்மூன்று ஒப்புதல்களுடன் இணைந்த வாழ்க்கையே திருமணம் ஆகும். கற்பு நெறி என்பது ஒழுக்கத்தை குறிக்கும் ஒரு உயர்ந்த சொல். கற்பு நெறி யார் கடைபிடிக்க வேண்டும்? கற்பு நெறி இரு பாலரும், ஆண் மற்றும் பெண் இரு பாலர்களும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. கற்பு நெறியை காக்கும் பாதுகாப்பு அரண் திருமணமே ஆகும். சீவசமாதி என்பது சீவசமாதி அல்லது மரணமில்லா பெருவாழ்வு என்பது உயிர் தாங்கியான வித்துவை போதிய அளவு கெட்டிப்பட செய்துவிட்டால் உயிர் பிரியாது. உயிரை உடலிலேயே நிலைக்கச் செய்யலாம். வாழ்ந்தது போதும் என்ற மன நிறைவு ஏற்படும் போது மன இயக்கத்தை மாத்திரம் நிறுத்தி கொள்ளலாம். உடல் இயக்கம் மன இயக்கம் நின்றுவிட்ட பின்னர் உடலிலேயே உயிர் அடக்கம் பெற்று இருக்கும் நிலையைத்தான் ஜீவசமாதி, அதாவது மரணமில்லா பெருவாழ்வு என்று கூறுகின்றனர். கௌரவமான தற்கொலை என்பதை பற்றி மகரிஷியின் கருத்து. கௌரவமான தற்கொலை என்று ஜீவசமாதியை பற்றி வேதாத்ரி மகரிஷி கூறுகின்றார். உடல் இயக்கம் மன இயக்கம் இவற்றை நிறுத்தி உயிர் அடக்கம் பெறுவது என்பதே கௌரவமான தற்கொலை என்கின்றார் வேதாத்ரி மகரிஷி. ஜீவன் முக்தி என்பது ஜீவன் முக்தர்கள் என்பது உடலில் உயிர் இருக்கும் காலத்திலேயே அகத்தவம் இயற்றி அறிவில் நுண்மையும் உறுதியும் பெற்று அறநெறி வாழ்வில் நின்று முக்களங்கங்களிலிருந்து விடுவித்து கொண்டு மெய்ப்பொருள் உணர்வில் சிவமே ஜீவனாக இயங்கும் உண்மையை உணர்ந்து பெரும் பேரின்ப அனுபவமே ஜீவசமாதி, மரணமில்லா பெருவாழ்வு. அத்தகைய நிலையை அடைந்தவர்களே ஜீவன் முக்தர்கள் என்பர். ஜீவன் முக்தர்களே சித்தர்கள் எனப்படுகின்றனர். காயகல்ப பயிற்சி மேற்கண்ட பயன்களை எல்லாம் அளிக்கிறது. சித்தர்கள் வாழ்க்கையில் உள்ள 3 முக்கிய நோக்கங்கள். 1. அறிவில் முழுமை பெற இறைநிலையை உணர்ந்து அந்நிலையில் அகலாத அறிவின் விழிப்பில் நிலைத்திருக்க பழக வேண்டும். தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பம் இழாத முறையோடும் அளவோடும் உலகை அனுபவிக்கும் வாழ்க்கை நெறியாகி அறவழியில் நின்று வாழ வேண்டும். தன் விருப்பமின்றி உயிர் உடலை விட்டு பிரியாமல் இருக்கும் காயகல்ப முறையில் சித்தி பெற வேண்டும். இந்த 3ம் சித்தர் வாழ்க்கையில் 3 நோக்கங்களாக உள்ளது.
வாழ்க வளம். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.